ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தாய்லாந்தில் இருந்து விமானம் மூலம் போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவதாக சென்னை விமான நிலைய சுரங்க அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. உஷாரான அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். கடந்த 19ஆம் தேதி நள்ளிரவில் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இருந்து விமானத்தில் வந்த பயணிகளின் உடைமைகளை அதிகாரிகள் சோதித்தனர். அப்போது கேரளாவைச் சேர்ந்த பயணி ஒருவர் மீது அதிகாரிகளுக்கு சந்தேகம் வந்தது. அவரது உடைமைகளை தீவிரமாக சோதித்த போது பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள் பாக்கெட்டுகள் 9 பார்சல்களில் 6 கிலோ உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் சர்வதேச மதிப்பு 6 கோடி என கூறப்படுகிறது. அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கேரள பயணியை கைது செய்தனர். இதேபோல் நேற்று ஏர்போர்ட் வருகை பகுதியில் டிரான்சிட் பயணிகள் கழிவறை அருகே விமான நிலைய ஊழியர் ஒருவர் சந்தேகப்படும் விதத்தில் சுற்றிக் கொண்டிருந்தார். அவரை மத்திய பாதுகாப்பு படையினர் விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். இதை அடுத்து அவரை முழுமையாக பரிசோதித்தனர். அதில் உள்ளாடைக்குள் கருப்பு டேப்பால் சுற்றப்பட்ட பார்சலில் 414 கிராம் தங்க பசை இருந்தது. அதன் மதிப்பு 53,18,000 ரூபாய். விசாரணையில் துபாயிலிருந்து சென்னைக்கு வந்த டிரான்சிட் பயணி ஒருவர் தங்க பசையை கழிவறையில் வைத்துவிட்டு இலங்கைக்கு மற்றொரு விமானத்தில் புறப்பட்டு சென்றுள்ளார். அவர் கொடுத்த தகவலின் பேரில் அந்த தங்கப்பசை பார்சலை ஏர்போர்ட்டுக்கு வெளியே கடத்தல் ஆசாமியிடம் கொடுக்க இருந்த நிலையில் பிடிபட்டது தெரியவந்தது. இதை அடுத்து தங்கப்பசை பறிமுதல் செய்யப்பட்டு ஏர்போர்ட் ஊழியர் கைது செய்யப்பட்டார்.